ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்தியான ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 கப்பை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணி இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸுங்க இந்த மாதிரி அலசிட்டு நம்ம வாஷ் பண்ணால் போதும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்க எக்ஸஸான ஸ்டார்ச் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணும் போது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோங்க. ஸோ 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு ஜவ்வரிசி. ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குறைஞ்சது கண்டிப்பாக 6 hours ஆகுது இதை சோக் பண்ணணுங்க. நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ எடுத்து பீல் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி மெஷர் பண்ண அதே கப் எடுத்து 1 கப் ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும் போது அந்த ஜவ்வரிசியில் இருக்க ஸ்டிக்கினஸை வந்து ரிமூவ் பண்ணுங்க. அதில் இருக்க மாய்ஸ்சர் வந்து இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பீனட்டையும் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த லெமன் ஜூஸே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் நல்லா ஈவனாக இந்த ஜவ்வரிசியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் இஞ்சை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சாப் பண்ணி. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஜிஞ்சரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இந்த மாதிரி குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணுங்க. அந்த பொட்டேட்டோ வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து இந்த ஜவ்வரிசியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோவாக நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து அது அந்த ஸ்டீம்லேயே வந்து குக் ஆகிட்டே வருங்க. வாட்டர் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் லைக் தட் கை விடாமல் இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஜவ்வரிசி எல்லாம் அந்த சூட்டுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் போல் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அகெயின் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேக் ஷூர் எல்லா ஜவ்வரிசியும் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா குக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஸ்டேஜ் எப்போ தெரியும் அப்படின்னா ஜவ்வரிசி கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுன்னா பக்காவாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கு அப்புறமா அகெயின் கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக கிச்சடி ரெடியாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குட்டீஸ்க்கும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சரி ஹெல்த்தியாக இதை கொடுக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.